ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் ராஜினாமா கடிதத்தை ஏக்நாத் ஷிண்டே வழங்கியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம். இதனை பற்றிய மேலும் விவரங்களை பகிரலாம். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி வரலாறு காணாத வெற்றி பெற்றது. இதையடுத்து அந்த கூட்டணியில் தற்பொழுது ஆட்சி அமைக்க முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற ஒரு கேள்வியும் கடந்த 2 நாட்களாக மிக முக்கிய விவாதத்திற்குள்ளாயிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்த முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதே போல துணை முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸும் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏனென்றால் இது ஒரு நடைமுறை என்று கருதப்படுகிறது. இன்றோடு அவர்களது பதவிக்காலம் என்பது முடிவடைகிறது என்ற அடிப்படையில் இருவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் அஜித் பவாரும் இருக்கிறார். அவரும் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே முதலமைச்சர், இரு துணை முதலமைச்சர்கள், மொத்தம் 3 பேரும் இன்று ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அடுத்த முதலமைச்சர் யார் என்ற ஒரு கேள்விக்கு தொடர்ந்து இதுவரைக்கும் பதில் கிடைக்கவில்லை. கடந்த இரு நாட்களாக இது தொடர்பாக பல்வேறு மட்டங்களில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. நேற்று மும்பையில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. எனவே தற்பொழுது ராஜினாமா என்பது அறிவித்திருக்கிறார்கள். நேரில் சென்று கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் முறைப்படி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று சட்டப்பேரவை தலைவர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதற்கு பிறகு முதலமைச்சர் யார் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏக்நாத் ஷிண்டேவிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, ஏன் அவசரப்படுகிறீர்கள், என்ன அவசரம் இருக்கிறது ஆட்சி அமைப்பதில், முறைப்படி நாங்கள் முதலில் பதவி விலக வேண்டும், அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்ற கருத்தை அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் பதவிக்கு பாஜக தொடர்ந்து குறிவைத்து செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. பட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று மாநிலத்தினுடைய முக்கியமான பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான ராஜதந்திரியாக செயல்பட்டது பட்னாவிஸ் தான். எனவே அவரைத்தான் பாஜக தலைமை முதல்வராக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர்கள் கூறி வருகிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஷிண்டேவும் தொடர்ந்து தனக்கும் முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும், தானும் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கிறேன் என்று அவரது தரப்பிலும் முதலமைச்சர் பதவிக்கு குறிவைத்து காய் நகர்த்துவதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது 2 துணை முதலமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். அடுத்தடுத்த நகர்வுகளில் யார் முதலமைச்சர் ஆகிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கும் என நம்பலாம்.